அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள். நாம் ஒவ்வொரு வாரம் ஒரு திருத்தலம் என்ற தலைப்பிலே திருத்தலங்களின் மகிமை பற்றி பார்த்து வருகிறோம். நாம் இந்த வாரம் பார்க்க இருக்கும் திருத்தலம் விலாங்காடு. அருள்மிகு ஸ்ரீதேவி பூதேவி தாயார் உடனெடு ஸ்ரீ ஆதிமூல பெருமாள் கோயிலின் சிறப்பு பற்றிதான் பார்க்க இருக்கிறோம். செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அருகில் உள்ள அச்சரப்பாக்கத்திலிருந்து 7 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது இந்த திருக்கோயில். கருவறையில் மூலவர் ஸ்ரீதேவி பூதேவி தாயாருடன் அருள் பாலிக்கிறார். மூலவரும் உற்சவரும் பார்ப்பதற்கு ஒருபோல இருப்பது இங்கு சிறப்பாகும். விழா மரங்கள் அதிகம் இருந்ததால் இப்பகுதி விளாங்காடு என்று அழைக்கப்பட்டது. பூகர்ப்ப மகரிஷி திருத்தலம் வந்தபோது உருவாக்கிய குளம் பூகர்ப்ப தீர்த்தம் என்று அழைக்கப்படுகிறது. கோள்களின் சுழற்சி, நவக்கிரகங்களால் உண்டாகும் நன்மை தீமை குறித்து நாரதர் மற்றும் பிருகு முனிவருக்கு மகாவிஷ்ணு உபதேசம் செய்த திருத்தலம்தான் இந்த திருத்தலம். இதனால் ஜோதிடர்கள் இங்கு வழிபட்டால் வாக்குவன்மை உண்டாகும் என்பது ஐதீகம். விஜயநகர மன்னர்களின் ஆட்சியில் தினமும் 5 கால பூஜையும் பிரம்மோற்சவமும் நடைபெற்றது. விஜயநகர மன்னர்களின் ராஜகுருவான வியாசராஜரும் மகான் ஸ்ரீ ராகவேந்தரும் இத்திருத்தல இறைவனை வழிபட்டுள்ளனர். ஆங்கிலேயரின் வருகைக்கு பின் கோயில் பராமரிப்பென்று சிதலமடைந்தது. மாட்டுத் துழுவமாக இருந்த இவ்விடத்தில் சில ஆண்டுகளுக்கு முன் புதைந்து கிடந்த ஆதிமூல பெருமாள் மற்றும் ஸ்ரீதேவி பூதேவி தாயார்களின் விக்கிரகங்கள் கண்டெடுக்கப்பட்டன. பின்னர் சிறிய கோயில் எழுப்பப்பட்டு வழிபாடுகள் தொடங்கின. இது போன்ற கோயில்களுக்கு சென்று வழிபட்டு நாம் ஆதரவு தந்தால்தான் இது போன்ற சிறப்பு வாய்ந்த தலங்கள் காக்கப்படும். ஆகவே உங்களுக்கு சமயம் கிடைக்கும் போது இந்த விலாங்காடு ஆதிமூலப் பெருமாள் கோயிலுக்கு சென்று வழிபடுங்கள். உங்களுக்கு ஸ்ரீ ஆதிமூலப் பெருமானின் அருள் பரிபூரணமாக கிடைக்க அந்த ஆதிமூல பெருமானை வணங்கி விடைபெறுகிறேன். அடுத்த பதிவிலே இன்னொரு திருத்தல மகிமை பற்றி பார்ப்போம். நன்றி, வணக்கம்.